ஓம் சக்தி. அம்மா என்று பயபக்தியோடு நீ என்னை அணுகும்போது காப்பாற்றப்படுகிறாய். பக்திக்கும் தொண்டிற்கும் உன் வம்சத்தையே காப்பேன் மகனே. உண்மையான பக்தி உள்ளவர்கள் மட்டுமே அருளை பெற முடியும். மகனே, மாபெரும் பிரச்சனையுடன் என்பால் வருகிறார்கள். அஞ்சாதே, உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் என்று கூறி அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அவர்கள் வீட்டிற்கு திரும்பியதும் பிரச்சனை தீர்ந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அப்படியே அவற்றை தீர்த்துவிட முடியும். ஆனால் வேறு வடிவில் வேறு பிரச்சனையாக அவர்களுடைய விதி விளையாடத் தொடங்கும். மறுபடி அதனை பரிகரிக்க வேண்டும். இப்படி புது புது பிரச்சனைகளாக தோன்றவும் அவற்றை போக்கவும் செய்யாமல் நான் ஒரு வழியை மேற்கொள்கிறேன். அவர்களது பிரச்சனை எத்தகையதாயினும் அவற்றால் இவர்களுக்கு துன்பம் ஏற்படாமலும் இவர்கள் அதில் சிக்கி அழிந்து போகாமலும் பார்த்து கொள்கிறேன். அந்த வினை கழிந்தவுடன் இவர்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறுகின்றனர். இதனை புரிந்து கொள்ளாமல் அன்னை எனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று குறை கூறுகிறார்கள். நான் இடையில் புகுந்து ஏற்காவிட்டால் அவர்கள் அந்த பிரச்சனைகளில் மூழ்கி அழிந்திருப்பார்கள். இந்த நுட்பம் இவர்களுக்கு தெரியவில்லை. நீ இங்கே வரும்போது சிக்கல் மிகுந்த நூலுடன் வருகிறாய். அந்த நூலை வைத்து முழுமையாக துணியை தைத்து கொடுக்க சொல்கிறாய். அந்த சிக்கலை பிரித்து நூலின் நுனி எது என்று கண்டுபிடிக்க வேண்டும். பிறகுதான் துணியை தைக்க முடியும். அதுவரை நீ பொறுமையாக இருக்க வேண்டும். ஒருவன் தன் ஐம்புலன்களையும் அடக்கினால்தான் என் காட்சி உண்டு, கருணை உண்டு, அமைதி உண்டு. ஓம் சக்தி. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.